பீகாரில் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை என்று பாஜக கூட்டணி அறிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது என்டிஏ கூட்டணி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்னென்னவெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பீகாரில் 243 தொகுதிகளுக்கான அந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக என்டிஏ கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணிகள் தங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நிதிஷ்குமார் ஆட்சியை கைப்பற்றிட வேண்டும் என்று ஒரு முனைப்போடு செயல்பட்டிருக்கிறார். நிதிஷ்குமாரிடமிருந்து ஆட்சியை காப்பாற்றி விட வேண்டும் என்று தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அந்த கூட்டணி என ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து வருகிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக அந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. அதில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இடம்பெற்றிருந்தன. இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தன. அதாவது பீகார் மக்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு வசதிகளை உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். மதுவிலக்கு சட்டத்திலிருந்து கள்ளுக்கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்படும், வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், இப்படியான பல்வேறு வாக்குறுதிகளை ராகுல் காந்தி அதே மாதிரி தேஜஸ்வி ஆகியோர் இணையாக வெளியிட்டு இருந்தார்கள். இந்த நிலையில்தான் என்டிஏ கூட்டணி சார்பாக என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் வெளியிட போகிறார்கள், அதில் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் இடம்பெறும் என்றெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்டிஏ கூட்டணி தேர்தல் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பீகாரில் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 2 லட்சம் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 50 லட்சம் பேருக்கு புதிய வீடுகள், இலவச ரேஷன், 125 யூனிட் வரை இலவச மின்சாரம் போன்றவை பாஜக கூட்டணியுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. பாட்னாவில் பீகார் முதல் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் மதிய உணவுகள், சத்தான காலை உணவு வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு அந்த காலை உணவு என்பது வழங்கப்படாமல் இருந்தது. தமிழகத்தில் தான் முதல் முறையாக இந்த காலை உணவு திட்டம் என்பது அமுல்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பீகாரில் என்டிஏ கூட்டணி இந்த வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். அதே போல பீகாரில் 7 விரைவு சாலைகள் மற்றும் 3600 கிலோமீட்டர் ரயில் பாதை நவீனமயமாக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு வழித்தடம், செமி கண்டெய்னர் உற்பத்தி பூங்கா அமைக்கப்படும் உள்ளிட்டவை தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. பீகாரை பொறுத்த வரைக்குமே வேலை வாய்ப்பின்மை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. கடந்த முறை அந்த வாக்குறுதியை அளித்திருந்தார்கள். வேலை வாய்ப்பு இன்மையால் நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி என்பது ஆட்டம் கண்டுள்ளது என்று ராகுல் காந்தியிடம் குற்றம் சாட்டை வைத்திருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.